அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டெல்லர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிராகன் பூல் இருக்கு இல்லையா, அங்கே போய் சண்டை போட்டிருப்பான். அந்த டைமில் அந்த இடத்தோடைய மாஸ்டர் வந்திருப்பான்ப்பா சண்டை போடுறதுக்காக. அவனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை அப்படிங்கிறது போயிட்டு இருந்திருக்கும். அங்கே தான் முடிஞ்சிருக்கும். அவன் வந்து கடைசியாக நம்ம ஹீரோ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பான். இப்போ அவன் கரெக்டாக ஹீரோவை அட்டாக் பண்ணும்பொழுது அந்த ஒரு லேடி செலஸ்டியல் இருந்தாங்க இல்லையா, அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாங்ஜிங். அவங்க வந்து இவனை சேவ் பண்ணுறாங்க. சேவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் இவன் யார், இவனோட உண்மையான பேர் என்ன எல்லாமே தெரியுது. அதான் அவங்க சொல்கிறாங்க, நீ இன்னொரு 3 குளோனை ஒழிச்சு வச்சிருக்கல, அதையும் வெளியில் கொண்டு வா அப்படிங்கிறாங்க. 3 குளோன் வந்து பார்த்தீங்கன்னா பூமி கடியில் இருக்குது, அதையுமே வெளியில் கொண்டு வரான். இப்போ இவங்களும் நம்ம ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், உங்களுக்கு எப்படி என்னுடைய பேர் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் பேர் மட்டும் இல்லை, அவனோட ஜாதகத்தையே சொல்கிறாங்க. இவன் யார், இவன் எங்கே இருந்தவன் தான், இவனோட ட்ரூ ஃபார்ம் என்ன, இவனோட ட்ரூ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டிராகன் ஃபார்ம் தான். அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால், இவன் கூட இன்னொருத்தர் இருந்தான் சரிங்களா, அவன் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை எதுக்காக இவன் இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கான் அப்படின்னா, அந்த ஒரு தண்ணிக்கு கீழே ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் ஒன்று இருக்கான். அதை சொன்ன உடனே அவன் பயந்துட்டான். ஐயோ அதையும் எடுத்துக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் ஆசைப்பட்டு வச்சிருக்கக்கூடிய பொருளெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாங்க, நீ இப்போ தானே ஹெவன்லி டேட்டியாக மாறி இருக்க, நீ ஏன் கூட வந்துரு, நீ இங்கே இருக்காத, என் கூட வந்து ட்ரைனிங் பண்ணு அப்படிங்கிறாங்க. இவனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகணுன்ற ஆசை இருக்குது, இருந்தாலுமே யோசிச்சுட்டே நிற்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்பலாம் யோசிக்காத, இவன் வந்து ஸ்ட்ராங்காக மாறினதுனால இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பெருசாக சேலஞ்ச் எதுவுமே இருக்காதான், அதனால் வேகமாக வளர முடியாது, ஸோ ஏன் கூட வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இவன் இன்னும் ஹெவன்லி டேட்டியாக மாறல, நார்மல் ஹை லெவல் டேட்டியாக தான் இருக்கான். அந்த மீட்டியரோட பவரில் பயவுல பறந்துகிட்டு இருக்கு. இப்போ இவன் போனான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நிறைய பேர் சந்தேக பார்வையோட பார்ப்பாங்க. ஸோ இவன் என்ன சொல்கிறான், நான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என் இடத்துக்கு வந்து என்னுடைய பேரை சொல்லு, எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்போ இவங்க இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பட் ஆனால் நம்ம ஹீரோ நிறுத்துறான். அவன் வந்து எனக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறான். என்னடா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த 8 ஃபேமிலிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நேம்ஸை கேட்குறான். அவங்க நேம்ஸ் அவ்வளோ சீக்கிரம் யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலுமே இவன் கேட்குறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு எதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன், இது வந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியில் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படிங்கிறாங்க. அவனா சொல்கிறான், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு எனக்கு ஒரு முறை ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறான். சரிப்பான்னு சொல்லிட்டு எல்லா ஃபேமிலி பேருமே சொல்கிறாங்க. கடைசியாக அவன் என்ன கேட்குறான், அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா ஜியாங் லீ, அவளோட பேரை சொல்லி உங்களுக்கு வந்து இவளை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அவங்க என்ன கேட்குறாங்க, அவளை பற்றி நீ எது கேட்குற, நீயுமே அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, அப்போல்லாம் எதுவும் கிடையாது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது தான் இவனுக்கு தெரியுது. ஆக்சுவலாக அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியாங் ஃபேமிலி இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலியை சேர்ந்தவ தான். அவள் வந்து ரொம்ப ஒரு ஹை லெவல் ஸ்டேட்டஸோட பிறந்திருக்கா. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அவள் வந்து ஜாலியாக வாழ்ந்துருக்கணும். ஆனால் ஒரு பேட்டில் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த பேட்டிலுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க. காரணம் என்னன்னா, லவ்லலாம் கிடையாது, அவகிட்ட நிறைய ட்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, அதை யூஸ் பண்ணி அவங்க வந்து காட் கிங்காக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணுடைய அங்கிள் தான் வந்து அதை தடுத்து நிறுத்தி வச்சிருக்காராம், இல்லைனா எப்பயோ வந்து யார் தலையிலோ கட்டி வச்சிருப்பாங்களாம். அதை தான் இவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு என்னன்னா, எப்படியாவது சீக்கிரமாக ஸ்ட்ராங் ஆகணும், ஏன்னா ஸ்ட்ராங் ஆனால் தான் அங்கே போய் பொண்ணு கேட்க முடியும், எப்படியாவது ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பக்கம் இவன் கூப்பிட்றான், நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால், இவர் வந்து சமாதானம் ஆகணும்னு சொல்லிட்டு விரும்புகிறாராம். அதான் இவன் கேட்குறான், டேய் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்னை கொல்லணும்னு பார்த்தேன், இப்போ என்னடா சமாதானம் ஆகணுன்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எப்பா நான் இந்த இடத்தோட லீடர் சரியா, நீ வந்து எங்கள் ஆட்களை ஒரு 3 பேரை வந்து ஹர்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து திரும்ப இதெல்லாம் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், எவனும் என்னை மதிக்க மாட்டான் அப்படிங்கிறான். இப்போ இவனும் புரிஞ்சுக்கிறான், ஆமாம் நீ சொல்கிறது எனக்கு புரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் அடுத்து சொல்கிறா பாருங்க, இதெல்லாம் ஓகே பிரச்சனை கிடையாது, ஆனால் என்னுடைய வார்த்தைகள் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறான். அதாவது நம்ம ஆளுக்கு டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு இல்லையா, அதை வெளியில் சொன்னால் ஏகப்பட்ட பேர் வந்து இவனை தேடி வருவாங்க, அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படிங்கிறான். இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது இன்னொரு 3 பேர் அங்கே வந்துருவாங்களா. இவனுங்களுக்கு பயங்கர சந்தோஷமாக வரானுங்க. என்னடா அப்படின்னா, என்னப்பா உன்னோட பிளேஸை யாரும் எரிச்சிட்டாங்களாமேன்னு சொல்லிட்டு இவனுங்க டிராகனை பார்த்து கேட்குறாங்க. அதாவது எரிச்சவன் வந்து வேற லெவலில் செலஸ்டியலாம் பயங்கரமாக ஃபார்மேஷன்லாம் போடுவானா, நாங்கள் சும்மா பார்த்துட்டு போகலாம் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இவனுக்கு எவ்வளோ எரிச்சலாக இருக்கும். ஸோ இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் இந்த லேடி என்ன சொல்கிறாங்க, நம்ம ஹீரோ கிட்ட, நீ வந்து பின்னாடி வந்துரு, அந்த 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்யூஷுவலான பவராக இருக்குது, சண்டை போட்டால் கண்டிப்பாக யாருக்காவது ஹர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அந்த 3 பேர் ஒழுங்காக சண்டை போட்டு போயிருக்கலாம்ல, சும்மா இல்லாமல் அவங்களுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா இவன் பின்னாடி திரும்புது. ஸோ எப்போவும் நக்கலாக ஒரு ஸ்லாங்கோட பேசுவாங்க இல்லையா, நீ வந்து எங்கள் கூட வந்துரு ஜாலியாயிருன்னு, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இவன் யோசிக்கிறான், அந்த டிராகன், டே யார்கிட்ட வம்பிழுக்கிறீங்கன்னு தெரியாமல் இழுத்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் பக்கத்தில் போகும்போது அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் கூட பண்ணல, அவளோட எனர்ஜி மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறா. அவன் எங்கேயோ போய் விழுந்துருவானா. உடனே இன்னொருத்தன் வந்து மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிப்புலாம் சரிப்பட்டு வராது, நீ வந்து உன்னை நீயே அரைஞ்சிக்கோ, அதாவது 10 வாட்டி அரைஞ்சிக்கணுமா. இப்போ இவனுக்கு என்ன சொல்கிறானுங்க, ஏங்க மன்னிப்பு கேட்குறதுலாம் ஓகே, ஆனால் அரைஞ்சிக்கிறது கொஞ்சம் டூ மச்சாக இருக்கே அப்படின்றப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ 100 முறை அரைஞ்சிக்கோ அப்படிங்கிறாங்க.
இவனுங்க சும்மா இருப்பாங்களா, 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறானுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரு மிட் லெவல் டெய்ட்டியாக இருப்பாங்க, அதாவது மிட் லெவல் செலஸ்டியல் டெய்ட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அடி வாங்கினவன் என்ன சொல்கிறான், இல்லை அந்த எனர்ஜியை பார்த்தாலே தெரியுது அவங்க ஹை லெவல் செலஸ்டியல் டெய்ட்டி, தேவையே கிடையாது, 100 வாட்டி தானே நானே அரைஞ்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போய் அவனை தன்னைத்தானே அரைஞ்சிக்கிறான்ப்பா. 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 100 வாட்டி அரைஞ்சிக்கிறான். அரைஞ்சிட்டு முட்டி போட்டு மன்னிப்பு வேற கேட்குறான். சரி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. சரி அவங்களே கிளம்பலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. மிஸ்டர் டிராகன் சும்மா இல்லாமல் வீம்பா இவர் வந்து சண்டைக்கு போறாராம். இவனுங்களே இன்னும் முழுசா சண்டையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இன்னொரு கேரக்டர் உள்ளுக்குள்ள வருது. இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாங் ஜென் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய பிரதர். இவன் கீழே இறங்கினோடனே அவங்க கேட்குறாங்க, டேய் இங்கே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது பயபல ப்ராமிஸ் பண்ணானா, நான் எந்த வம்புக்கும் போக மாட்டேன் அப்படின்னு. நான் அங்கேருந்து வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ளே சண்டை போட வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. இவன் பார்க்குறான், ஏக்கா நீ இங்கே என்னக்கா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறான். இப்போ பேசும்பொழுது பக்கத்தில் நம்ம ஹீரோ நிற்கிறான்ல, அதான் அவங்க கேட்குறாங்க, நீ ஆம்பளைங்களை பெருசாக ஏறு எடுத்து பார்க்க மாட்டேன், இங்கே ஒரு ஆம்பளை நிற்கிறான், அப்போ இவன் என்னோட பிரதர் இன்லாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க சொல்கிறாங்க, டேய் இந்த மாதிரி கண்ட மெனிக்கு பேசாத, வாயை மூட்டு சும்மா இருறா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குள்ளே பேசிட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட நீ ரெடி ஆனோடனே என்னை வந்து மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. இப்போது இவன் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மிஸ்டர் டிராகன் இருக்கார்ல, கதையை மாத்துறாராம். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, எப்பா நீ உன் கையில் வச்சிருக்கிறது ஹெவன்லி வெப்பன் தானே, உன் சிஸ்டர் கிட்ட தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் என் சிஸ்டர் கிட்ட தான் வாங்கினேன், என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒன்றும் கிடையாது, உன்கிட்ட இருக்கிற வெப்பனை விட அவன்கிட்ட இருக்கிற வெப்பன் வந்து ஹை லெவலில் இருக்குது அப்படிங்கிறான். அதாவது இவனோட பார்வையை அவன் மேலே திருப்புறானா. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறான் பாருங்க, இவன் வந்து ரொம்ப தலைக்கணமாக நடந்துக்கிட்டானா, அதை அடக்கிறதுக்காக நம்ம ஹீரோ யூஸ் பண்ணிக்கிட்டானா. என்னடா இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம ஹீரோ வந்து சமாளிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான், எப்பா என்கிட்ட வெப்பன் இருக்கிறதுலாம் கரெக்டு தான், ஆனால் நான் வந்து சண்டை போட்டாலாம் இவனை ஜெயிக்கல, உங்கள் சிஸ்டர் தான் நான் காப்பாற்றி விட்டாங்க அப்படிங்கிறான். சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம சண்டை போடலாம்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், அந்த 3 பேர்கிட்ட சண்டைக்கு போகிறான். அதாவது இவன் என்ன சொல்கிறான், நான் கோவமாக இருக்கேன், என் கோவத்தை தணிக்கிறதுக்காக சண்டை போட போகிறேன் அப்படிங்கிறான். இந்த டிராகன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான்னா, நானும் கோவமாக தான் இருக்கேன், நானும் சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லணும்னா இது ஒரு வெட்டி சண்டைங்க. எதுக்காக இவனுங்க அடிச்சுக்கிறானுங்கன்னே தெரியல, ஆளுக்கு அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் போதண்டா சாமின்னு சொல்லிட்டு இவனுங்களே சண்டையை நிறுத்திட்டாங்க. டிராகன் அங்கே வந்து கிளம்பி போயிட்டான். இப்போ இவன் வந்து நம்ம ஹீரோ கேட்குறான், நீ வந்து என் கூட வரியா அப்படிங்கிறான். இல்லைப்பா நான் அப்புறமா வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் அமுச்சு விட்றான். இப்போ இந்த 3 பேர் இருக்காங்களே, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசுகிறான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீங்களும் அந்த இம்மார்ட்டல் டீமன் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ நீ அங்கே தான் வந்திருக்கியா, அப்போ எங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா, நீ ஏன் எங்கள் செக்டாரில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. இவன் பார்க்குறான், ஐயோ இது ரொம்ப அன்பு தொல்லையாக இருக்கே, வானவே வானாங்க நான் தனியாகவே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஒரு தண்ணி கடியில் ஏதோ ஒரு பொக்கிஷம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை தேடி போகிறான். ஆனால் இந்த ஒரு தண்ணி மேலே ஒரு ரிப்பிள் கூட இல்லைங்க, அதாவது ஒரு சலனம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. என்னடா இது ஒரு மார்க்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு தண்ணிக்கு உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடத்தையுமே ஆராய்ஞ்சு பார்க்குறான். ஏதாவது ஒரு பொருள் இருக்குமா, பொக்கிஷம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். பட் ஆனால் ஒன்றுமே கிடைக்கலங்க. கிட்டத்தட்ட 3 மாதம் அவன் அங்கேயே உட்காந்து பார்க்குறான், ஒன்றுத்தையும் அவனால் கண்டுபிடிக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான். போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு செட்டப் மட்டும் கிரியேட் பண்ணிட்டு போகிறான். சப்போஸ் யாராவது வந்தாங்கன்னா இவனுக்கு அலர்ட் வர மாதிரி. அதுக்கேற்ற மாதிரியே இந்த டிராகனுக்கு இன்னொருத்தர் இருந்தான் இல்லையா, 2வது ஃப்ரெண்டு, அவன் வரான். அவன் வந்த உடனே நம்ம ஹீரோக்கு ஒரு அலர்ட் அப்படிங்கிறது கிடைக்குது. அவன் உடனே இவனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறான். சரி அப்படி என்னதான்டா பாதுகாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பூ இருக்குது, 1 இல்லை 2 பூ இருக்குது. இதை வந்து 7 கலர்ட் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபூர்வமான ஒரு ஃப்ளவராம். ஸோ அவன் என்ன சொல்கிறான், இது பூத்துச்சுன்னா உனக்கு ஒரு பூ எனக்கு ஒரு பூ அப்படின்னு சொல்கிறான். என்னடா நீ ரொம்ப மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வந்தவன் டிராகனை பார்த்து கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் இப்போ நம்ம 2 பேர் சண்டை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 2 பேருக்கு அடிதான் பட போகுது, இதில் யாரும் ஜெயிக்க போகிறது கிடையாது, அதனால் ஆளுக்கு ஒரு பூ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிறான். அவனுக்கு ஆச்சரியம், என்னடா நிறைய மாற்றங்கள் தெரியுது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா பூக்கிறதுக்கு இன்னும் 3 வருஷம் ஆகுமா. அந்த 3 வருஷம் டைம் அப்படிங்கிறது போது இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்னன்னா இந்த பூவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இது மொத்தமாக அப்படியே உதிர்ந்து கீழே கொட்டிடுது. அந்த இடத்துல வேறொரு பூ அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த 7 கலர் லோட்டஸ் இருந்தது இல்லையா, அதோடைய சக்தி எல்லாத்தையுமே உறிஞ்சு தான் இது உருவாகுது. ஆனால் அதை விட இதுக்கு வந்து வேல்யூ அதிகம். பட் இங்கே ஒரு பூ தானே இருக்குது. நம்ம டிராகன் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு பூவுக்காக தன்னுடைய ஃப்ரெண்டையே கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. அதான் அவனும் கேட்குறான், ஏன்டா ஒரு பூக்காக என்ன கொலை பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் இருந்து போயிடு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போயிடுவானா, கண்டிப்பாக 2 பேருக்குள்ள அடிச்சுக்க போகிறாங்க. யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.